Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa sahbihi ajma'in. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தை நிறைவேற்றி அதைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததன் அடிப்படையில் இரவு தொழுகை மற்றும் வித்ர் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடராக பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்து ஒரு முன்னறிவிப்பாக முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமறை குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் சொன்ன ஒரு நிகழ்வை தான் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் அறிய இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்பட்ட ஆரம்ப காலகட்டம் மக்காவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் சிறுபான்மை மக்களாக ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம் தான் அன்றைக்கு அல்லாஹ்வை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக பின்பற்றி அந்த தூதரின் வாயிலாக இறக்கி வரப்பட்ட திருமறை குர்ஆன் சத்திய வேதம் என்பதையும் பின்பற்றி வாழ்ந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் முஷ்ரிக்குகள் அதிகமான துன்புறுத்தல்களையும் பல்வேறு விதமான கொடுமைகளையும் பல பேர் இழப்புகளையும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த நேரத்திலே அதை எதிர்கொண்டார்கள். அப்படி எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அதை பொறுமையாக எதிர்கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் மக்காவிலே ஒரு புறத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகிறார்கள். குறைந்த எண்ணிக்கையுடைய மக்கள் மட்டும்தான். ஒரு புறத்திலே குறைஷிகளுடைய கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக திகழ்ந்த நாடுகள் எது என்று சொன்னால் ரோம் நாடு. வரலாறுகளை கூட நாம் படிக்கும் பொழுது ரோமானிய பேரரசு என்றுதான் நாம் படிக்கிறோம். அந்த ரோம் நாடும் பாரசீகம் இன்றைய ஈரான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு நாடும் தான் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக அன்னைக்கு திகழ்ந்தது. அப்ப இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த ரோமானிய பேரரசு என்பது 1500 வருடங்கள் அந்த ரோமை ஆட்சி செய்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசான ஒரு நாடு. அதை வெற்றி கொள்வது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அந்த ரோம் நாட்டிலே வாழ்ந்த மக்கள் யார்? அஹ்லுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் அந்த ரோமை அன்றைக்கு ஆட்சி செய்தவர்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த ரோம் நாட்டிலே வாழ்ந்த அந்த அஹ்லுல் கிதாப் கிறிஸ்தவர்களுக்கும் பாரசீகம் என்று சொல்லப்படுகிற அந்த ஈரான் நாட்டிலே வாழ்ந்த மக்கள் மஜூசிகள், நெருப்பை வழங்கக்கூடிய மக்கள். இந்த இரண்டு நாடுகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போர் மூழ்கிறது. அப்படிப்பட்ட அந்த போரிலே யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னால் பாரசீகத்திற்கு, ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கிறது. இது எந்த காலகட்டத்தில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தன்னை தூதராக அறிமுகப்படுத்தி மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு புறத்திலே துன்பங்களை அனுபவித்து கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த வெற்றி என்பது
முஷ்ரிக்குகளான குறைஷிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் இந்த நெருப்பை வணங்கக்கூடிய கூட்டம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவர்கள் காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் வெற்றி கொள்ளப்பட்டது இவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். காரணம், ரோம் நாடு தோல்வி அடைந்தது இவர்களுக்கு ஒரு புறத்திலே இன்னொரு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் அவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கப்பட்ட வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள். காரணம், இந்த மக்காவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் திருக்குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை வழங்கி இருக்கிறான். வேதம் வழங்கப்பட்ட மக்கள் ரோம் நாட்டிலே அவர்கள் பாரசீகத்திற்கும் ரோமுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த போரிலே அந்த வேதம் வழங்கப்பட்டவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மக்காவிலும் தனக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எந்த முஹம்மது தன்னை இறை தூதராக மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்திக் கொண்டு அவரை ஒரு கூட்டம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட இவர்களுக்கும் தோல்விதான் என்று நம்முடைய ஆதிக்கம் தான் இந்த மக்கமா நகரத்திலே மேலோங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் மேலோங்கும் என்று சொல்லி அந்த மக்கள் இப்படிப்பட்ட அந்த வெற்றியை அந்த மக்கமா நகரத்திலே பயங்கரமாக கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட இந்த வெற்றி அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இறக்குகிறார். சூரத்து ரூம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், குர்ஆனில் வரக்கூடிய ஒரு அத்தியாயம். அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரூம், ரோம் தோல்வி அடைந்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஹும் ஃபி அதரில் அர்த், மிக சமீபமாக இருக்கக்கூடிய அந்த ஊராகிய ரோம் தோல்வி அடைந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லி, அதாவது அது வெகு சீக்கிரத்தில் வெற்றி அடையும் என்று தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். அந்த வசனத்தினுடைய ஆரம்ப 5 வசனத்தில் நான் 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ பித்இ ஸினீன், சில ஆண்டுகளில் அது வெற்றி என்பது சில ஆண்டுகளிலே அவர்களுக்கு கிடைக்கும். யாருக்கு? அந்த ரோம் நாட்டிலே வாழக்கூடிய வேதவாசிகள், வேதங்களை பின்பற்றி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு வெற்றி என்பது அதி சீக்கிரத்திலே உண்டு என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அப்ப இப்படிப்பட்ட இந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அதை ஓதி காட்டுகிறார்கள். அப்ப இப்படியே நாட்கள் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே குறைஷிகள் சொன்னார்கள், ஏதோ வேதவாசிகளுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று, எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு வேதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு தோல்வி கிடைத்திருக்கிறது. அப்படியானால் இன்னும் சில ஆண்டுகளில் நிச்சயமாக விரைவில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று உங்களுடைய இறைவன் உங்களுடைய வேதத்திலே சொல்லுகிறானே, அந்த சில ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த சில ஆண்டுகள் என்பது அது எத்தனை ஆண்டு என்று வேதவாந்த குறைஷிகள் கேட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோராயமாக 5 ஆண்டுகள் என்று பதிலளித்தார்கள். 5 ஆண்டுகள் அப்படியே கிடைக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதே குறைஷிகள் வந்து கேட்டார்கள், நீங்கள் 5 ஆண்டுகளில் ரோம் திரும்பவும் வெற்றி பெறும் என்று சொன்னீர்கள், ஆனால் அந்த ரோம் வெற்றி பெறவில்லையே. அப்ப 5 ஆண்டுகள், அப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பித்இ ஸினீன் இப்படிப்பட்ட இந்த வசனத்திற்கு 5 ஆண்டுகள் என்று நான் குறைஷிகளுக்கு விளக்கம் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 ஆண்டுகள் என்று எதற்காக நீங்கள் சொன்னீர்கள்? 5 ஆண்டுகள் பித்இ என்று சொன்னால் 1லிருந்து 10 வரைக்கும் உள்ளதற்கு தான், அந்த எண்களுக்கு தான் பித்இ என்று அரபியிலே பயன்படுத்தப்படும். ஏனென்று சொன்னால் ஹதீஸ்ல கூட நாம ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அதாவது ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள். அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பித்உ வ ஸபஊன ஷுபா என்று பயன்படுத்துகிறார்கள். ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள். அப்படியானால் அது 79 என்கிற விளக்கம் அறிஞர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ நீங்க சொல்ல வேண்டியது என்ன? 5 ஆண்டுகள் அல்ல, அதாவது 9 ஆண்டுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆண்டை அறிவித்து கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த 2ஆம் ஆண்டு பத்ர் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த முதல் போர். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே தான் அதே ரோம் நாட்டிலே வாழ்ந்த அந்த ரோமானிய பேரரசுக்கும் அந்த பாரசீகத்துக்கும் மத்தியிலே திரும்பவும் போர் என்பது மூழ்கிறது. அதிலே ரோமர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பாரசீகம் அடைகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் எந்த வேதத்தை குறைஷிகள் பொய்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த குறைஷிகள் அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இது உண்மையிலே சத்திய வேதம்தான், இப்படி 9 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை திருமறை குர்ஆன் இப்படி இந்த உலகத்திலே இந்த தூதரின் வாயிலாக சொல்லி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த மக்கள் ஆச்சரியப்படுகிறார். அப்படியானால் இதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ஒரு முன்னறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த ரோம் நாடு வெற்றி பெறும் என்கிற இந்த செய்தி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு முன்னறிவிப்பாக அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட இந்த வேதம் என்பது சத்திய வேதம். இந்த சத்திய வேதத்தை சொல்லக்கூடிய அந்த தூதர் சத்திய தூதர். அந்த சத்திய தூதருக்கு வரக்கூடிய அந்த செய்தி என்பது உண்மையிலேயே படைத்த இறைவனிடத்திலே இருந்து வரக்கூடியதான் என்பதற்கு இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி, இப்படி வெற்றி என்பது அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்கிறான், யஃப்ரஹுல் முஃமினூன், முஃமின்கள் அதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய வசனம் என்பது உண்மைப்படுத்தப்படுகிறது. அப்ப இது இறைவனுடைய வேதம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று. இப்படிப்பட்ட நிகழ்வுகள், இந்த முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது போன்ற முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிகளில் இன்னும் சிலவைகள் முன்னறிவிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அறிவோம். எனவே அப்படிப்பட்ட இந்த சத்திய வேதத்தை பின்பற்றி வாழக்கூடிய நம்மிடத்தில் உண்மை என்பது இருக்க வேண்டும். உண்மையாக இந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய நாம் எல்லா விதத்திலும் உண்மையாக இருந்து அந்த உண்மையான வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.